ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய டேசி பிக்னஸ் குக்கிங்லேருந்து இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான நண்டு சூப், அது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு வெறும் வாணலியில் நல்லா வறுத்துக்குங்க. இது வந்து ஜஸ்ட் நல்லா சூடு கையில் படுற மாதிரி இருந்தால் போதும், கரைஞ்சிடக்கூடாது. இதை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்குவோம். அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கையில் தட்டி போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு நான் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பேர் தான் கைப்பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து குறிப்பாக நண்டு வந்து சூடுன்னுவாங்க, அந்த சூடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பமான ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலாவில் வந்து நான் 1 ஏலக்காய், 1 கிராம்பு, கொஞ்சம் பட்டை சேர்த்துருக்கேன். நான் வேறு எதுவும் சேர்க்கல. ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி இதில் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். மீடியமாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்குவோம். நல்லா கிளறிட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு விரல் சைஸு அளவுக்கு இஞ்சியும் ஒரு 10-15 பல்ல பூண்டும் சேர்த்து இடிச்சிருக்கேன். இதை நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற நண்டை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற தனியா, மிளகு, சீரகம் பொடியை வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா கிளறிடுவோம். தண்ணி வந்து நான் 1/2 கிலோ நண்டுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய நண்டு அளவு சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மசாலா அளவும் கொஞ்சம் மாறுபடும். காரம் உங்களுடைய இஷ்டம்தான், உப்பு உங்களுடைய டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறிட்டு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க. அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடினோன்னே கரெக்டாக 4 விசில் திறந்து பார்த்தா கமன்னு செட்டிநாடு நண்டு ரசம் ரெடி ஆகிட்டுருக்கோம். இதை சூப்பாக குடிக்கலாம். அதுக்கப்புறம் சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிட்லாம். எந்த அளவுக்கு இதை வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கிறோமோ உடம்பு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். டேக் கேர் டியர்ஸ், கீப் ஸ்மைலிங்.